இதோ நம் பார்வையில் நாளும் கோளும். பதினொன்று 4/2015 ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை. ஜெய வருடம் பங்குனி மாதம் 28ஆம் தேதி. ஜமாதுல் ஆகிர் 21ஆம் தேதி. சமயபுரம் ஸ்ரீ மாரியம்மன் சேஷ வாகனத்தில் திருவீதி உலா. ஒழுகை மங்கலம் ஸ்ரீ மாரியம்மன் வெள்ளை காமதேனு வாகனத்தில் புறப்பாடு காணல். திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வரர் சிறப்பு ஆராதனை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சந்திராஷ்டமம் மிருகசீரிஷம். அடுத்து நாம் காணவிருப்பது நவகோள்களை போற்றி வணங்கும் துதிப்பாடல். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாதா. அரவெனும் ராகு ஐயனே போற்றி, கரவாதருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி. ஆக அருள் புரி அனைத்திலும் வெற்றி, ராகு கனியே ரம்யா போற்றி. கேதுத்தேவே கீர்த்தி திருவே, பாதம் போற்றின் பாவம் தீர்ப்பாய். வாதம் வம்பு வழக்குகள் இன்றி, கேதுத்தேவே கேண்மையாய் ரக்ஷி. இப்போது நாம் கேட்கவிருப்பது பக்தி பாடல்கள்.
पशुपते बोलो नाथा उमापते शंभो शंकर पशुपते हर हर शंकर जय जय शंकर जय जय शंकर हर हर शंकर अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव बोलो नाथा उमापते गौरी शंकर पशुपते बोलो नाथा उमापते गौरी शंकर पशुपते नमः पार्वती पतये हर हर महादेवा என்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சூலாதாரா ஜோதி பிரகாஷா சூலாதாரா ஜோதி பிரகாஷா விபூதி சுந்தர பரமேஷா விபூதி சுந்தர பரமேஷா டம் 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 டமருகநாதா டம் 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 டமருகநாதா டம் 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 டமருகநாதா பார்வதி ரமண சதாசிவா பார்வதி ரமண சதாசிவா போலோ நாथा उमापते शंभो शंकर पशुपते बोलो नाथा उमापते शंभो शंकर पशुपते बोलो नाथा उमापते गौरी शंकर पशुपते बोलो नाथा उमापते गौरी शंकर पशुपते हर हर शंकर जय जय शंकर जय जय शंकर हर हर शंकर हर हर शंकर जय जय शंकर जय जय शंकर हर हर शंकर अरुणाचल शिव 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 पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात् नमः पार्वती पतये हर हर महादेवा என்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆலய தரிசனம் ஆன்மீக விடியலில் ஒரு திவ்ய தேசத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். அறுபடை வீடுகள் ஒவ்வொன்றாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதில் 6ஆம் படை வீடான பழமுதிர் சோலை, அந்த படைவீடை பற்றி இப்பொழுது சிந்திப்போம். திருமால் இருஞ்சோலை, பழமுதிர் சோலை, இப்படி நிறைய பேர்களில் இந்த பழமுதிர் சோலை அழைக்கப்படுகிறது. இதில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு தளத்துலேயும் முருகர் இருப்பார். அப்புறம் நம்ம சுவாமி மலையில் பார்த்திங்கன்னா கீழே வந்து அப்பா இருக்கார், மேலே வந்து மகன் இருக்கார். இங்கே யார் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னாக்கா, மாமன் கீழே இருக்கார். மாமன் வந்து வழி அனுப்பி வைக்கிறார், முருகப்பெருமானை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. அழகர் கோயில், கல்லழகர், இப்படி அந்த கோயில் பேர். மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பழமுதிர் சோலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த அழகர் கோயில் மாமனை வணங்கிட்டு, பெருமாளை வணங்கிட்டு தான் அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஆசி வாங்கிட்டு, எப்படி சுவாமி மலையில் வந்து எம்பெருமான் அப்பாவை வணங்கிட்டு மகனை போய் தரிசனம் பண்ணுறோமோ, அதே போல் இங்கே மாமனை வணங்கி விட்டு நம்ம வந்து மேலே போய் முருகப்பெருமானை வணங்குறோம். அதாவது பழைய கோயில், சுவாமி அந்த பழமுதிர் சோலையில் உள்ள பழைய கோயில் வந்து பழைய காலத்தில் கட்டப்பட்ட கோயில், அதனால் இடிஞ்சு போயிருக்கும். அதனால் ரொம்ப சிகிலாக அடைஞ்சிட்டதுனால இப்போ வந்து சின்ன கோயிலாக இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. இப்போ நிறையா அதுக்கு நிறையா மண்டபங்கள் அப்படிலாம் இப்போ தான் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பழைய கோயில் அப்படின்னு தரிசனம் பண்ணுறதுக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னாக்கா முருகப்பெருமான் மட்டும்தான் இருக்கார். கோயில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து வரலாற்றில் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப பழைய கோயிலெல்லாம் சிதில அடைஞ்சிட்டதுனால இவங்க அதை புதுசாக நிர்மாணிச்சிருக்காங்க. இந்த அழகர் கீழே இருக்கிறவருக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னாக்கா, எம்பெருமான் வந்து அழகர் இந்த பழமுதிர் சோலைக்கே ஒரு சிறப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னாக்கா, பெருமாள் வந்து என்ன செய்கிறாராம், இங்கே மீனாட்சி அம்பாளுக்கு கல்யாணம். முத நாள் எல்லாம் பேசி முடிக்கிறாங்க, எல்லாம் கல்யாண ஏற்பாடெல்லாம் நடக்குது. எல்லா குடும்ப
எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி பொண்ணு வீட்டுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்கும் ஒரு தகராறு வரும். அதே போல் தான் இங்கேயும் ஒரு தகராறு வந்துட்டு. அப்போ அங்கே மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்கெல்லாம் சொல்கிறாங்க, பொண்ணு வீட்டிலேருந்து யாரும் வரக்கூடாது, யாரையும் கூப்பிடக்கூடாது, அது வந்து அதுக்கு சொல்லாமே நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பேசிடுறாங்க. இவர் கள்ளழகர் இவர் புறப்படுறார். போயிட்டு நம்ம வந்து தங்கச்சி கல்யாணம் இல்லையா, அண்ணங்காரை ஃபஸ்ட்டு போய் பார்க்கணும் இல்லையா, இவர் பார்க்குறதுக்காக போகிறார். ஆற்றுல இறங்குறார். வைகை ஆற்றுல தன்னோட தொண்டர்கள் அடியார்கள் எல்லாம் சூழ வந்து இறங்குறார். இறங்கும் போதே அங்கேருந்து எதிர்த்தாப்புல செய்தி வருது. என்ன செய்தி வருதுன்னாக்கா, திருமணம் முடிஞ்சிட்டு, அதாவது மாமாவை கூப்பிடாமையே திருமணத்தை முடிச்சிட்டாங்க. யாராக இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும். இன்றைக்கும் கூட நம்ம வாழ்வியலில் வந்து பார்த்திங்கன்னாக்கா மாமா வீட்டுக்கும் மாமனார் வீட்டுக்கும் சண்டைங்கிறது வாழ்வியலை வச்சு தான் சுவாமிக்கும் சொல்கிறாங்க. இவர் பார்க்குறார், நாம் இல்லாமல் திருமணமே முடிஞ்சிட்டு நம்ம இனிமேல் எதுக்காக அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி வந்துடுறார். திரும்பி வரும்போது சும்மா வரலையாம். 12 இடங்களில் வீடுகள் அமைத்து ஒவ்வொரு கிராமத்துலேயும் எந்தெந்த இடத்துல ஒரு வீடு இருக்குதோ அந்தந்த இடத்துலலாம் தங்கி அருள்பாலிக்கிறார் அப்படின்னு. அதாவது அவர் அருள்பாலிக்கணும் அப்படின்னு மேலேருந்து மலையிலேருந்து இறங்கி வரார், அருள்பாலிக்கணும். அப்போ அதுக்கு ஒரு காரணம், என்ன காரணம் செய்யணும்? அப்போ இங்கேருந்து போகிற மாதிரியும். இன்னும் சிறப்பு என்னன்னா, கள்ளழகர் ஆற்றுல இறங்குவார். மாமன் வந்து ஆற்றுல இறங்கும் போது பார்த்திங்கன்னா, இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மதுரையில் உள்ள அத்தனை மக்களும் அந்த வைகையில் தான் இருப்பாங்க, ஆற்றுக்குள்ளே தான் இருப்பாங்க அப்படிம்பாங்க. அதாவது எப்போ வந்து கள்ளழகர் இறங்குறாரோ அப்போ மதுரையில் உள்ள மக்கள் எல்லாம் ஆற்றுக்குள்ளே இருப்பாங்க அப்படிம்பாங்க, ஒரு இதாகவே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அத்தனை எப்படி சூரசம்ஹாரத்தில் வந்து எல்லா மக்களும் திருச்செந்தூரில் இருக்காங்களோ அதே போல் மதுரையில் உள்ள சுற்றி வட்டாரத்தில் உள்ள கிராமங்கள் உள்ள அத்தனை மக்களும் வந்து மதுரைக்குள்ளே இருக்காங்க. அப்படி சிறப்பான விழா. அவர் எல்லாம் அருள்பாலிச்சிட்டு மேலே வருவார். இப்போ நீங்கள் உள்ளே நுழையும் போதே பார்த்தீங்கன்னா கருப்பண்ணசாமின்னு ஒரு தெய்வம் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாள்லையும் நீங்கள் தரிசனம் பண்ண முடியாது. அது ஒரு மிகச்சிறப்பு. ஆடி 18 மட்டும்தான் கதவு திறந்துருக்கும். ஒரு சின்ன கதவு வழியாக தான் நீங்கள் அவரை தரிசனம் பண்ணலாம். இங்கே மாமனை தரிசனம் பண்ணுறோம், கருப்பண்ணசாமியை தரிசனம் பண்ணுறோம், மேலே போகிறோம். மேலே பார்த்தீங்கன்னா பழமுதிர் சோலை மேலே இருக்கும். சோலை அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கும் அவ்வளோ அழகாக, அவ்வளோ மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாம் நிறைஞ்சி அவ்வளோ அழகாக இருக்கும். முருகர் கோயில் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ஆனால் அருள் மிகப்பெரியது. அதாவது ஒரு வித்துக்குள்ளே ஆலமரம் இருக்கிற மாதிரி பழமுதிர் சோலையில் இருக்கிற முருகன் வந்து சின்னதாக இருந்தால் கூட அவர் அருள் வந்து மிக பிரமாதம், மிக விசேஷம். முருகனை தரிசனம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் படி இருக்குது, அதுக்கு மேலே போகிறோம். அங்கே பார்த்திங்கன்னா நூபுர கங்கை. அதாவது பகீரதன் வந்து என்ன செஞ்சாராம், தன்னோட மூதாதையர்களுக்காக கங்கையை வரவழைக்கிறார். கங்கையை வரவழைச்சி நேரடியாக அதை வந்து தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை கங்கையோட ஆணவத்தோட வேகமாக வரும்போது சிவபெருமான் தான் தாங்கி கொள்கிறார் அப்படின்னு. அந்த சிவபெருமான் தாங்கின அந்த சடாமுடியில் அந்த கங்கையை அவர் தாங்குகிறார். தாங்கிட்டு மக்களுக்கு வாழ்வு தரணும் இல்லையா, அதனால் ஒரு முடி, அந்த ஒரு முடியை தான் எடுத்து என்ன பண்ணுறார், கீழே விடுறார். அதையுமே மக்களால் என்ன செய்ய முடியலையா, தாங்க முடியலையா. அதனால அதுலேருந்து என்னென்னா ஒரு நூபுர கங்கை அதுலேருந்து பிரிஞ்சு வருது. அதாவது அந்த அளவு இப்போ நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, 1க்கு 10க்கு 1 100க்கு 1ன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா பல லட்சம் கோடிக்கு 1 அப்படிங்கிறாங்க. அத்தனை இதாக பிரிஞ்சு அவர் ஒரு மயிரிழையில் விட்ட அந்த கங்கையை பல கோடி அதில் ஒன்றா அதில் வர்றது தான் அந்த நூபுர கங்கை அப்படின்னு. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மேலே அம்பாள் இருக்கும். அந்த அம்பாலோட காலடியிலேருந்து தான் வந்து அந்த நூபுர கங்கை வருது. அதாவது சிலம்பாறு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த அம்பாலோட சிலம்பு அணிந்த கால்கள்லேருந்து அந்த அந்த நீர்வீழ்ச்சி வருது. அதில் வந்து நீராடினா மேலே வந்து மலை அந்த மூலிகை எல்லாம் இருக்குது. அதனால் மக்கள் அதில் நீராடினா கண்டிப்பாக வந்து எல்லா பிணிகளும் தீரும் அப்படின்னு மிக அழகாக சொல்லப்படுகிறது. இன்னும் நீங்கள் வந்து அங்கே போனீங்கன்னாக்கா ஆரோக்கியம். இப்போ எந்த மலையில் நீங்கள் ஏறினா கூட, மருதமலை எடுத்துக்கலாம், இல்லை சுவாமி மலை எடுத்துக்கலாம், திருத்தணி எடுத்துக்கலாம், எந்த அறுபடை வீட்டில் நீங்கள் வந்து ஏறினா கூட, அதாவது நகரமாக இருக்கிற ஒரே அறுபடை வீடு சுவாமி மலையை தான் சொல்லலாம். மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா இயற்கை சூழலில் தான் இருக்கும். அதே போல் மிகச்சிறந்த இயற்கை சூழல் நிறைந்த ஒரு இடம் வந்து பழமுதிர் சோலை. அத்தனை பேரும் பழமுதிர் சோலைக்கு போய் அவனோட அருளை பெற்று திரும்ப வேண்டும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய்
அருள்வாய் குகனே. திருச்சிற்றம்பலம். நலம் வாழ இந்நாளும் எம் வாழ்த்துக்கள். நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.